அண்மைச் செய்தி. 33வது நாளாக கிராம உதவியாளர்களின் போராட்டம் தொடர்கிறது. சென்னை எழிலகம் அருகே 33வது நாளாக கிராம உதவியாளர்கள் தங்களது காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சென்னை எழிலகம் அருகே 33வது நாளை எட்டியிருக்கிறது கிராம உதவியாளர்களின் போராட்டம். 33வது நாளாக கிராம உதவியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் கிராம உதவியாளர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் விளம்பர அரசு அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு தொடர்ந்து செவிசாய்க்க மறுத்து வருகிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார். 33வது நாளாக கிராம உதவியாளர்களின் போராட்டம் தொடர்ந்து நடந்து வருகிறது. அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? அரசு தரப்பில் யாரேனும் பேச்சுவார்த்தைக்கு வந்தார்களா? அது தொடர்பான விவரங்கள். கண்டிப்பாக வினோத், தமிழகம் முழுவதும் பணிபுரியக்கூடிய கிராம நிர்வாக உதவியாளர்கள் தங்களுடைய காலமுறை ஊதியம் வழங்க வலியுறுத்தி 33வது நாளாக சென்னை சேப்பாக்கம் எழிலகம் வளாகத்தில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கடந்த 33 நாட்களாக போராட்டம் நடத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வலியுறுத்தி தற்போது இந்த 33வது நாள் போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றிருக்கிறார்கள். கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் கிராம நிர்வாக உதவியாளர்களின் கூட்டமைப்பு சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்துகிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் டி கிரேட் அடிப்படையில 15,700 ரூபாய் வழங்கி அரசாணை வெளியிட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக இந்த போராட்டம் நடத்தி வரும் நிலையில தற்போது வரை அனைத்து தரப்பு அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் கோரிக்கை நிறைவேற்றிய பின் தங்களை கண்டுகொள்ளவில்லை என வலியுறுத்தி தங்களது போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். காலமுறை ஊதியம் வழங்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களை காவல்துறையினர் கைது செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 12,500க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் ஊராட்சி உதவியாளர்களாக பணிபுரியவர்களுக்கு கடந்த பல ஆண்டுகளாக குறைந்தபட்ச ஊதியமே வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் தற்போது வரை இந்த விளம்பர திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனை வலியுறுத்தி தற்போது போராட்டமானது நடைபெற்று வருகிறது. வினோத், அண்மை தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.